வெளியில தான் எல்லாரும் அவரை சூப்பர் ஸ்டார் சொல்றாங்க. அவர் என்னைக்குமே அவர் சூப்பர் ஸ்டாரை நினைச்சதே இல்லை. மக்கள் அவருக்கு சூப்பர் ஸ்டாரு, அவர் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார். விஜய் சார் வந்து அவர் தனி. நான் ஒரு இளைய தளபதி அப்படி அந்த கலாட்டெல்லாம் அங்கே இருக்காது. அஜித் சார்லாம் கோல்டு மாதிரி, அவரு தனி. நான் ஃபைட்டராக இருக்கும்போது நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் விஜயகாந்த் சார்னா பீக் இல்லை. அப்போ ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இப்படி மல்லாந்து படுத்துன்னு இருந்தேன். அப்போ வந்து வயிற்றுல கையை வச்சு பார்த்தாரு. அப்போ அவர் வந்து கரெக்டாக என் வயிற்றை தொட்டார். வயிற்று பள்ளமானு என்னை எழுப்பிட்டு போயிட்டு அவர் அப்போ தான் சாப்பிட போகிறாரு. வாடா சாப்பிட்டியாடா நீ, வயிறு இவ்வளோ பள்ளமாக இருக்கு அப்படின்னு. அப்போ டேம்னே கேரட் இது பண்ணி சாப்பாடு நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். அது வாழ்க்கையில் அது மறக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா தான் அதை செஞ்சுருக்காரு. அப்போ விஜயகாந்த் சார் என்ன பண்ணது வந்து எங்கள் அப்பாவை பார்த்தா மாதிரி இருந்துச்சு. ஓகே சார், அந்த பழைய படத்துலாம் பார்த்தீங்கன்னா கர்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் பழைய ஸ்டண்ட் மாஸ்டர் பயங்கரமாக அப்பயே ஜெய்சங்கர் சார்லாம் வச்சு எடுத்திருப்பாங்க. ஷூட் பண்ணுறதும், குதிரையில் போகிறதும், மேலேருந்து குதிக்கிறதும், இந்த மாதிரி உயிரை பணம் வச்சு பண்ணுறாங்கல்ல சார், டூப் போடுறாங்கன்னு சொல்கிறாங்களே சார், அப்படின்னா என்ன சார்? அது மேலேருந்து குதிக்கிறது, அந்த ஹீரோ செய்ய வேண்டிய ஒரு அபாயகரமான காட்சியை ஸ்டண்ட் மாஸ்டர் பண்ணும்போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும் சார்? ஆமாம், அது எப்படின்னா உங்களுக்கு இப்போ எங்கள் தொழில் அதான். இப்போ ஒரு ஹீரோக்கு டூப் போடணுன்னா எங்கள் ஸ்டண்ட் யூனியனை பற்றி இந்தியாவில் இல்லை வேர்ல்டுலேயே நாங்கள் நம்பர் 1. ஏன்னா அந்தளவுக்கு எங்களால் எல்லாமே தைரியமாக செய்ய முடியும். எதை பற்றியுமே நாங்கள் உயிரை பற்றி எந்த கவலையுமே இல்லை. காலையில் வீட்டிலேருந்து கிளம்புனா சாயந்தரம் வீட்டுக்கு வருமானலாம் தெரியாது. சமீபத்தில் மீடியாவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், எத்தனையோ பேர் இறந்துருக்குறோம். ஸோ ஒவ்வொருத்தருமே உயிரை பணைய வச்சு தான் இந்த தொழில் செய்கிறோம். அப்போ நாங்கள் டூப் போட்டு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது எங்கள் வேலை தான். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு டூப் போடணும் அப்படின்னும் போது எல்லா ஹீரோக்கும் டூப் போட்டுக்கிறோம். அந்த எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஸ்டென்ட் யூனியன் தான், எங்கள் ஸ்டென்ட் கலைஞர்கள் தான், எங்கள் ஸ்டென்ட் மாஸ்டருங்க தான் இந்த மொத்த சினிமாவையும் கையில் வச்சு அதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. உயிரும் போயிருக்கு. அந்த மாதிரி அது. சரிங்க சார், நான் கஷ்டப்படுறேன், கிரெடிட்லாம் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனக்குமுறல் இருக்குல்ல சார், அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டண்ட்டுன்னா அது ரிஸ்க்கு. ஸோ அது நமக்கு சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் அந்த தைரியம்லாம் நமக்கு உண்டு. அதனால தான் நம்ம அதை செலக்ட் பண்ணோம். ஸோ நம்ம ஒரு ஸ்டண்ட்டில் சேரணும், அதுனா ஒரு வீரமான ஒரு தொழில் அது. அதனால் அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை நம்ம செலக்ட் பண்ணோம். செகண்ட் வந்து நம்மளுடைய ஜாப்பு அடி வாங்கிறது, அதுதான். எப்பயுமே ஹீரோ தானே ஜெயிப்பார், நம்ம வில்லன் தானே. ஸோ அந்த மாதிரி அதனால் அந்த எண்ணம் என்றைக்கும் எங்களுக்கு வந்ததில்லை. நாங்கள் போகிற எங்கள் வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்கணும். அப்போது நான் ஃபைட்டராக இருக்கும்போது எங்கள் மாஸ்டருங்க சொல்கிற வேலையை நான் கரெக்டாக செய்து கொடுக்கணும். எங்கள் மாஸ்டர் அவர் டைரக்டர் சொல்கிற வேலையை எங்கள் மாஸ்டர் கரெக்டாக செய்வார். அப்போ மாஸ்டர் சொல்கிற வேலையை ஒரு ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் செய்யணும். ஸோ அது அங்கே நம்ம படித்த படிப்பினை தான் இப்போ நம்ம மாஸ்டர் ஆகும்போது, ஸோ அங்கே நம்ம எப்படியெல்லாம் படித்தோமோ அதெல்லாம் இப்போ நம்ம ஒரு ஃபைட் மாஸ்டர்னா எப்படி, ஒரு ஃபைட்டை இப்படி எடுக்கணும், ஒரு ஹீரோ கிட்ட எப்படி அதெல்லாமே நம்ம அங்கேருந்து கற்றுட்டு வந்தோம். ஓகே. அப்புறம் விஜயகாந்த் சாருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பயங்கர ஒரு நெருக்கம் இருக்குது, ஒரு அன்பு, அவர் இன்றைக்கி இல்லை, ஆனால் அவரால் வந்து நிறைய கலைஞர்கள் வந்து வாழப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து உங்களே வந்து முத்திரை பற்றி சொல்கிறாங்க. அவரை பற்றி என்ன சொல்கிறீங்க சார்? விஜயகாந்த் சார் வந்து எப்படின்னா, அது இந்த தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய குணமும் அவருடைய இது எல்லாமே தெரியும். அவர் இறந்ததுக்கப்புறம் இன்னும் கூடுதலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் இருக்கும்போது தெரிஞ்சதை விட அவர் இல்லாத போது தான் அதிகமாக தெரிஞ்சது. அவர் வந்து என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். எங்கள் அப்பா அம்மா மாதிரி அவர் ஒருத்தர். ஸோ எனக்கு எல்லாமே அவர் நிறைய பண்ணார். நான் இன்றைக்கி சினிமாவில் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் நான் சினிமாவுக்குள்ள எனக்கு நிறைய சப்போர்ட்டாக இருந்தார். நான் வந்து எனக்கு அப்போது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சினிமானே என்னானே தெரியாது. அப்போ எனக்கு கார்டு எடுத்து கொடுத்தது, எனக்கு மெம்பர்ஷிப்புக்கு பணம் கட்டினது, ஸோ எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க எல்லாம் பண்ணது, என் பசங்களுக்கு பேர் வச்சது. ஸோ அப்படி என் வாழ்க்கையில் 25 வருஷமாக முழுசாக அவர் இருந்திருக்கார். அவர் ரொம்ப நான் ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் பர்த்டே வந்து என் 3வது பொண்ணு பாப்பா வந்து அவர் மேலே ரொம்ப உயிரவர். எப்படியாவது டேடி எனக்கு அவளை காட்டு, அவரை அங்கிள் நான் பார்க்கணும் சொல்ல, சரிம்மா நான் டைம் வரும்போது கூட்டு வரமானுவேன். நான் என்ன ஷூட்டில் அப்படி இருப்பேன், அவர் கட்சி மீட்டிங்கில் அப்படி இருப்பார். அந்த லாஸ்ட் பர்த்டே ஒரு மாதத்துக்கு முன்னாடி எதர்ச்சியாக நான் டக்குன்னு தோணுச்சு, ஃபோன் அடித்தேன், வீட்டுக்கு வாங்கினாங்க. அப்படியே பாப்பாலாம் வீட்டுக்கு போனேன். அப்போ லாஸ்ட் பார்த்து ஒரு மாதத்தில்
இதுவாயிட்டார். இப்போ நான் கரெக்டாக ஹைதராபாத்துக்கு தெலுங்கு படத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், ஏர்போர்ட்டில் இருக்கிற டெத்துன்னு அப்படியே கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் தான் நான் போனேன். ஆனால் அது வந்து பெரிய இழப்பு. அவர் உடம்பு சரியில்லைனா கூட ஒரு உயிராக இருந்தார் என்னும் போது ஒரு ஆறுதலாவது இருந்தது. அண்ணன் இருக்காருன்னு ஒரு திருப்தி இருந்தது. அவர் இல்லைன்னொன்னே அது ரொம்ப மனசு கஷ்டம்தான். அது ஏன்னா அவர் ரொம்ப பெரிய பெரிய மனுஷன். அவர் நம்ம ஒரு சின்ன ஆள், சாதாரண ஒரு ஆள். அப்போ நான் ஃபைட்டராக இருந்த காலத்துலேருந்தே வரேன். நான் ஃபைட்டராக இருக்கும்போது நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் விஜயகாந்த் சார்னா பீக் இல்லை, நம்பர் 1 இல்லை அவர். அந்த மாதிரி அந்த டைம்லேயே நம்ம சின்ன பையன், அப்பயே நம்ம தோளில் கை போட்டு அப்படியே தோளில் கை போட்டுன்னு வாடான்னுவார், வாடாராஜுன்னுவார், சாப்பிடுவார். ஒரு வாட்டி இந்த வீர வளைஞ்ச மண்ணுன்னு ஒரு படம், அது வந்து நம்ம கஸ்தூராஜா சார் டைரக்டர், தனுஷ் சாருடைய அப்பா தான் டைரக்டர். அது வந்து நாங்கள் வீர வளைஞ்ச மண்ணு தலகோணா திருப்பதி பக்கத்தில் ஒரு இடம் ஷூட்டிங். அங்கே வந்து ஆக்சுவலாக ஃபாரஸ்ட். அது அங்கேருந்து நீங்கள் வெளில வரணும், திருப்பதிக்கு வந்து தான் ரூம் போட்டு தங்கணும். அதுக்கும் இதுக்கும் ஒரு 50-60 கிலோமீட்டர் இது ஃபாரஸ்ட்டு. அப்புறம் வந்துட்டு திருப்பிலாம் ஆர்டிஸ்ட் மோஸ்ட்லி திருப்பதியில் ரூம் போடுவாங்கன்னு வச்சுங்க. விஜயகாந்த் சார் வந்து அப்படி இல்லை. அவர் சாதாரணமாக எங்களோடவே இருப்பார், தொழிலாளிகளோடவே இருக்கிற மனுஷன் அவர். அப்போ எல்லோரும் நாங்கள் எல்லாம் அது ஒரு பெரிய மண்டபம் மாதிரி அங்கே எல்லாருமே அங்கே வாசலில் படுத்துருந்தோம். அந்த மண்டபத்தில் எல்லாருமே படுத்துருப்போம். அப்போ ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இப்படி மல்லாந்து படுத்துன்னு இருந்தேன். அப்போ வந்து வயிற்றுல கையை வச்சு பார்த்தாரு. என் வயிறு பள்ளமாக இருந்தோடனே அப்போ என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கேரியர் எடுத்து சாப்பாடு போட்டார். காலையிலேருந்து ஃபைட் பண்ணிட்டு தூங்கணும், எல்லாரும் வரிசையாக தூங்குற மண்டபத்தில். அப்போ அவர் வந்து கரெக்டாக என் வயிற்றை தொட்டார். வயிற்று பள்ளமாக என்னை எழுப்பிட்டு போயிட்டு அவர் அப்போ தான் சாப்பிட போகிறாரு. வாடா சாப்பிட்டியாடா, நீ வயிறு இவ்வளோ பள்ளமாக இருக்கு அப்படின்னு. அப்போ டைம்லேயும் கேரியர் இது பண்ணி சாப்பாடு நைட்டு ஒரு 12-1 மணி இருக்கும். நான் தூக்கத்தில் அப்படி இப்படின்னு அப்புறம் சாப்பிட்லாம். அவர் கேரியர்லேயே எனக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்தாரு. அது வாழ்க்கையில் அது மறக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா தான் அதை செஞ்சுருக்காரு. எங்கள் அப்பா ஆர்பார்லேருந்து வரும்போது நாங்கள்லாம் தூங்கிட்டு இருப்போம். அப்போ கரெக்டாக வந்து எங்கள் எல்லார் வயிற்றையும் தொடுவார். யார் வயிறு பள்ளமாக இருக்கோ அவன் சாப்பிட்லன்னு அர்த்தம். அப்போ கரெக்டாக அவனை எழுப்பி எங்கள் அப்பா எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு. நாங்கள் நல்லா தான் சாப்பிட்டு படுத்துருப்போம். இப்படி மல்லாந்து படுக்கும்போது அவருக்கு தெரியுது, அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியும் இல்லைங்களா, பிள்ளைங்களோட இது எந்த வயிறு பள்ளமாக அந்த வயிற்றை எழுப்பிடுவார். அப்போது விஜயகாந்த் சார் என்ன பண்ணது வந்து எங்கள் அப்பாவை பார்த்தா மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அன்னையோட நான் முடிவு எடுத்தேன், வாழ்க்கையில் இவன் தான் நம்ம மனுஷன், இவர் கூட தாண்டா நம்ம லைஃப் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அன்னில இருந்து அவர் தான் நம்மளுக்கு உயிர். அவர் கூடவே அப்படியே இருந்துட்டேன். எது இருந்தாலும் அண்ணான்னு ஓடிடுவேன், நான் கூடயே நிற்பேன். இந்த வீட்டுக்கெல்லாம் போனேன், இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்கணுன்றதெல்லாம் இல்லை. வீட்டில் இருக்காரு கேட்கணும் அப்படிலாம் நம்ம மட்டும் போயினே இருப்போம். ஏன்னா அவங்க அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒய்ஃபு, அவங்களும் தங்கமானவங்க. அவர் சுதீஷ் சாரும் தங்கமானவர். அவங்க குழந்தைங்களும் 2 பேருமே தங்கமானவங்க. அதனால் எங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இல்லை. நேராக போவோம், அண்ணன் இருக்காரங்க எப்போ இருக்கும் அண்ணா பார்த்துட்டு வருவோம். இப்பயும் அவங்கள பார்ப்போம். பாப்பா மேரேஜ் கூட பத்திரிக்கைலாம் வச்சு அவங்க ரொம்ப ப்ளஸ் பண்ணாங்க. இப்போ உங்களை வந்து பார்த்துட்டு உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதை நல்லா பண்ணியிருக்கா, சூப்பராக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க யாருனா இருக்காங்களா சார்? பெரிய நடிகர்கள் அந்த மாதிரி யார் நினைக்கிறீங்க? நிறைய நடிகருங்க. நம்ம நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நானேன்னு இல்லை, ஈவன் ஸ்டண்ட்டில் எங்கள் யூனியனில் எங்கள் ஸ்டண்ட் மாஸ்டருங்க, எங்கள் ஃபைட்டர்ஸுங்க ஒரு ஷாட்டு பண்ணாங்கன்னா கிளாப் வாங்காமல் போக மாட்டாங்க. அங்கே நிற்கிறவங்களா சரி, அந்த ஹீரோஸாக இருக்கட்டும், அந்த டைரக்டர், ப்ரொடியூசர், கேமராமேன்ஸு, ஆடியன்ஸு, நம்மால் பண்ணாங்கன்னா கை தட்டு தான். அது கிளாப் பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. சைடில் இருக்கிற அவனையாவது ஒருத்தன் இப்படி தட்டுருவான், அவனே இது பண்ணி அடிச்சிடுவான். அந்த மாதிரி அது நிறைய நடந்திருக்கு. என்ன எப்பயுமே நம்ம ரியலாக ஒரிஜினல் ஹீரோ நீங்கள் தான் சொல்லணும். அப்படி எங்களுக்கு சொல்ல தெரியல, பட் எங்கள் வேலையை செய்கிறோம் சார். இப்போ ஹீரோன்னு சொன்ன உடனே இப்போ விஜய் சார்லாம் ஞாபகத்துக்கு வர்றாரு. அவங்க கூட நிறைய படம் பண்ணியிருக்கீங்க நீங்கள், பைரவா, மாஸ்டர், இப்போது லியோ, அது முன்னாடி இப்போ பீஸ்டா சார், அது அந்த படத்துக்கு நிறைய படத்துக்கு பண்ணியிருக்கீங்க. இப்போ கூலி வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. விஜய் சாருக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு ஒத்துமை, ஒரு வேற்றுமைனா என்ன சொல்லுவீங்க? இப்படி ரஜினி சார் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னா, ரஜினி சார் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சிம்பிள் சிட்டி. வெளியில் தான் எல்லாரும் அவரை சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க. அவர் என்றைக்குமே அவர் சூப்பர் ஸ்டாரை நினச்சதே இல்லை. ஓகே, நான் சூப்பர் ஸ்டாருன்னு அவர் என்றைக்குமே எந்த இடத்துலையுமே அவர் அதை கிளைம் பண்ணி நான் பார்க்கல.
மக்கள் அவருக்கு சூப்பர் ஸ்டாரு, அவர் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார். பட்டு அவர் அந்த மாதிரியான ஒரு மனிதர். ரொம்ப ஒரு யதார்த்தமாக பேசுவார். நாம் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், உங்களை பாருங்கள், நம்ம சம்பாரிச்சுக்குங்க, சேர்த்துக்குங்க அப்படின்லாம் அந்த நிறைய இன்டர்வியூலாம் நம்ம நான் சின்ன வயசுலேருந்து சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடிலேருந்து கேட்டு இருந்திருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம சினிமாவுக்கு வந்தோம், பார்த்து பழகி எல்லாத்துலேயும் பார்க்கும்போது ஒரு நல்ல மனிதர் சினிமா துறையில் இருக்கிறாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். நான் பெரிய ஆள், நான் பெரிய சூப்பர் அப்படின்ற இமேஜ் அவருக்கு என்றைக்குமே இல்லை. ஒரு நல்ல மனிதர், ஒரு ஆன்மீகத்தில் இருக்கார். நீங்கள் எந்த இன்டர்வியூ அவருடைய லான்ச்லாம் கூட, ஆடியோ லான்ச்லாம் கூட பார்த்தீங்கன்னா போதும், அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவார். ரசிகர்களுக்கு ஒன்று சொல்லுவார், பொதுவான மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லுவார். உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் என் ஒய்ஃபை பற்றி நான் சொல்கிறேன்னா அவர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார், உங்கள் ஒய்ஃபெலாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவர் ரஜினி சார். விஜய் சார் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் சார் அதே மாதிரி தான். விஜய் சார் விஜய் சார் அவர் தனி. அவரும் எப்பவுமே நான் பெரிய ஆள் அப்படின்னு அந்த செட்லலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. சைலண்ட்டாக அவர் வருவார், அழகாக அப்படி நிற்பார், அவர் ஷார்ட் பண்ணுவார், அழகாக போவார். அந்த ஒரு செட்டில் அந்த இது இருக்கும் இல்லைங்களா, அப்படிலாம் இல்லை. ஒரு பந்தா இருக்கும் அப்படிலாம் இல்லை. வருவார், சைலண்ட்டாக நிற்பார், என்னவார் பேசுவார். அவர் ஒரு வார்த்தை பேச, நம்ம ஒரு வார்த்தை பேசுவோம், அந்த சிம்பிளாக போயிடுவார். நான் ஒரு இளைய தளபதி அப்படி அந்த கலாட்டெல்லாம் அங்கே இருக்காது. அதெல்லாம் நம்ம அப்படி பார்க்கல. அந்த மாதிரி இது அஜித் சார் அப்படி தான். அஜித் சார்லாம் கோல்டு மாதிரி. அவர் தனி. அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய படம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவரோட நிறைய பழகியிருக்கோம். ஸோ அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அஜித் சார்.